வணக்கம், நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 36 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? ராதிஷாவின் மனம் கலக்கத்தில் இருந்தது. 10 வயதில் தொலைத்தவனை 11 வருடத்திற்கு பின் சந்தித்திருக்கிறாள். இந்த 11 ஆண்டுகளும் அவனை நினைத்து அவனுக்காகவே வளர்ந்து அவனை காண வேண்டும் என்ற ஆசையை தவிர அவள் வாழ்க்கையில் பெரிதாக எதற்கும் ஆசைப்பட்டதில்லை. அவனுடன் வாழ வேண்டும் என்று அவள் அப்போதெல்லாம் நினைத்ததில்லை. அவனுடன் இருந்தால் அவள் சந்தோஷமாக இருப்பாள் என்று மட்டுமே நினைத்திருந்திருக்கிறாள். இப்போது அவளுக்கு பயமாகத்தான் இருந்தது. இத்தனை வருட காலம் அவனுக்காக காத்திருந்தவள் இன்று நடக்கும் ஒவ்வொரு சம்பவமும் எங்கு அவனை அவளிடம் இருந்து பிரித்து விடுமோ என்று பயந்துதான் போயிருந்தாள். அவளது மனம் பற்பல விஷயங்களை நினைத்து கவலையில் இருந்த பொழுது திடீரென கியாஷ் அவளை பார்த்து, நான் ஒன்று கேட்டால் எனக்கு பதில் சொல்வாயா என கேட்டான். நான் பதில் சொல்லக்கூடிய கேள்வி என்றால் கண்டிப்பாக சொல்கிறேன் என்றாள் ராதிஷா. ஒருவேளை நீ விரும்பும் உன்னுடைய கியாஷ் என்னை போல் ஒரு பதவியில் பொதுப்பணியில் ஈடுபடுபவராக இருந்தால், அதனால் அவருக்கு எதுவும் காயங்கள் ஏற்பட்டால் நீ அதை எப்படி ஏற்றுக்கொள்வாய்? நீ அவரை புரிந்து கொள்வாயா? அவரது செயல்களுக்காக அவரை மன்னிப்பாயா என கேட்டான் கியாஷ். தட்டு தடுமாறி அவள் வாயால் கேட்க விரும்பிய பதிலை கேட்க மெதுவாக அந்த கேள்வியை கேட்டுவிட்டான். நிச்சயமாக புரிந்து கொள்வேன், ஆனால் மன்னிக்க மாட்டேன் என்றாள் ராதிஷா. இந்த பதிலை கேட்டதும் அவன் கண்கள் அதிர்ச்சியாக அவளை பார்த்தது. ஏன் என்றான் அவசரமாக. ராதிஷா மேலும் தொடர்ந்தாள். அவருக்கு காயம் பட்டால் நிச்சயமாக நான் வருத்தப்படுவேன். அவர் எனக்கு ஒரு சத்தியம் செய்திருக்கிறார். தினமும் என்னை முகமலர்ச்சியோடு சந்தோஷமாக வைத்துக் கொள்வதாக. நான் வருத்தப்படுவேன் என்று தெரிந்திருந்தும் அவர் இவ்வளவு கவனக்குறைவாக இருந்தால் நிச்சயம் நான் மன்னிக்க மாட்டேன் என்றாள் ராதிஷா. அவனது முகம் வருத்தத்துடன் காணப்பட்டது. எனக்கு புரிகிறது என்றான் அமைதியாக. ஆனால் ராதிஷா, என்ன புரிகிறது உங்களுக்கு? நான் இன்னும் பேசி முடிக்கவில்லை என்றாள். அவன் கண்கள் விரிந்தது. இன்னும் என்ன சொல்லப் போகிறாய் என கேட்டான் கியாஷ். அவர் என்னுடைய கியாஷாக இருக்கும் வரையில் அவர் என்ன செய்தாலும் நான் மன்னித்து விடுவேன் என்றாள் ராதிஷா லேசான புன்னகையுடன். ஏன் என ஆர்வமாக கேட்டான் கியாஷ். அதற்கு எந்த காரணமும் தேவையில்லை. ஏனென்றால் அவர் என்னுடைய கியாஷ் என்றாள் ராதிஷா. ஏனென்றால் அவர் என்னுடைய கியாஷ். அவள் சொல்லிய வார்த்தைகளை மீண்டும் சொல்லி பார்த்தான். ஏற்கனவே அவள் மனதில் கியாஷ் என்பது வேறு ஒருவன் என்று பதிவாகிவிட்டது. என்றாவது ஒரு நாள் நான் தான் உன்னுடைய கியாஷ் என்று அவளிடம் நான் சொன்னால் அவளுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? என்னை அவள் ஏற்றுக்கொள்வாளா அல்லது ஏமாந்து விட்டோம் என்று வருத்தப்படுவாளா என்ற யோசனையில் அவளை பார்த்தான் கவின் யாதவ். அந்நேரம் அவனுடைய செக்ரட்டரி ஹீரா உள்ளே நுழைந்தாள். சிஎம் சார் என்றாள் பவ்யமாக. எஸ் ஹீரா, ரெஸ்கியூ டீமில் யாரெல்லாம் இருக்காங்க? இஸ் எவ்ரிதிங் ஓகே என கேட்டான் கவின். நவீன், ஷியாம், ஷேகர் மற்றும் ராவ் இவர்கள் தலைமையில்தான் 4 திசைகளிலும் மீட்பு பணி துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே பல வருடங்கள் அனுபவம் உள்ளவர்கள். அதனால் பயப்பட தேவையில்லை. எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சார் என்றாள் ஹீரா. ஓகே, குட். அதே நேரம் அவர்கள் அனைவரிடமும் நான் சொல்லியதாக இந்த விஷயத்தை சொல்லிவிடு. அவர்களை முதலில் பாதுகாப்பாக இருக்கச் சொல். மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் அவர்களின் உயிரும் முக்கியம்தான். ஜாக்கிரதையாக இருக்கச் சொல் என்றான் கவின். ஸோ ஒவ்வொருத்தரோட உயிரும் முக்கியம் என்று உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. நான் கூட தெரியாதோ என்று நினைத்தேன் என்றாள் ராதிஷா, அவர்கள் இருவரின் பேச்சுக்கிடையில் வருவது போல். ராதிஷா பேசியது பிடிக்காமல் ஹீரா அவளை முறைத்து பார்த்தாள்.
என்ன தைரியம் இருந்தால் இந்த மாநிலத்தின் முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இவள் இடையில் பேசுவாள். பார்க்க பெரிய இடத்து பெண் போல் தெரிந்தாலும் கொஞ்சம் கூட இங்கிதம் தெரியாமல் இருக்கிறாள் என்று நினைத்தாள் ஹீரா. ஆனால் ஹீராவிற்கு ஏதோ ஒன்று அங்கு வித்தியாசமாகப்பட்டது. எப்பொழுதும் அனைவரிடமும் கடுமையாகவும் கராராகவும் நடந்து கொள்ளும் கவின் யாதவ் வர்மா இன்று ஏன் இந்த பெண் பேசியதை பற்றி எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார்? அவளிடம் நல்ல விதமாக அவர் நடந்து கொள்வது போல் தோன்றியது ஹீராவிற்கு. வெளியில் கூட அரசல் புரசலாக இந்த பெண்ணை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தார்கள். மிகவும் அழகான ஒரு பெண் முதலமைச்சரின் டென்ட்டிற்கு சென்றிருக்கிறாள் என்று. இப்பொழுதுதான் பதவியேற்றிருக்கும் நிலையில் கவின் யாதவ் வர்மா அவருடைய பெயரை மக்கள் முன்னிலையில் தாழ்த்தி கொள்ள விரும்புவாரா? மக்களின் பார்வையில் அவருடைய செயல்கள் எந்த விதத்தில் நியாயமாகும் என்று யோசித்தாள் ஹீரா. அவளுடைய சிந்தனையை கலைக்கும் வண்ணம், கியாஷ், வேறு எதுவும் இருக்கிறதா என கேட்டான். சார், நம்ம ஃபுட் அண்ட் வாட்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்து விடலாம். ஏற்கனவே இரவு நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்றாள் ஹீரா. கடிகாரத்தை திருப்பி மணியை பார்த்த கவின், ஆமாம், சீக்கிரம் வேலையை தொடங்குங்கள். குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு முதலில் கொடுங்கள். முடிந்த அளவு இருப்பதை வைத்து இரவு சமாளியுங்கள் என்றான். ஓகே சார் என்ற ஹீரா அங்கிருந்து விடை பெற்று சென்றாள். சிஎம் சார், உங்களுக்கு கட்டு போட்டு விட்டேன், நான் கிளம்புகிறேன் என்றாள் ராதிஷா. அவள் சொல்லிய வேகத்தில் மீண்டும் அவனது சட்டையை எடுத்து மாட்ட ஆரம்பித்தான். இவனுக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாது போல் இருக்கிறதே என்று நினைத்த ராதிஷா அவனை பார்த்து, கொஞ்சம் மெதுவாக செய்யலாமே, ஏற்கனவே உங்கள் வேகத்தை காட்டியதால் தான் தையல் பிரிந்திருக்கிறது. மீண்டும் அதே தவறை செய்யாதீர்கள். அப்படி உங்களுக்கு வேகம் எடுக்க தோன்றும் போது உங்களுக்காக வீட்டில் காத்திருப்பவர்களை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள் என்றாள். நான் என்னை கவனித்துக் கொள்கிறேன், தேங்க்ஸ் என்றான் கவின். ஓகே சார், நான் கிளம்புகிறேன் என்று வெளியேறிய ராதிஷா வெளியில் நின்று கொண்டிருந்த அவனது பாதுகாவலர்களை பார்த்து, அண்ணா, எப்படி சிஎம் சாருக்கு அடிபட்டது என்று தெரியுமா என கேட்டாள். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவள் கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் சிலை போல் நின்றனர். இதை பார்த்த ராதிஷாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அண்ணா, நான் உங்களைத்தான் கேட்கிறேன், எப்படி அவருக்கு அடிபட்டது என மீண்டும் கேட்டாள் ராதிஷா. ஆனாலும் அவர்கள் இருவரும் வாயை திறக்கவில்லை. அவர்களின் சிஎம் ஏற்கனவே அவர்களை கொன்று விடுவது போல் பார்த்தது அவர்களின் நினைவிற்கு வந்தது. இவர்களிடம் கேட்டு பயனில்லை என்று முடிவு செய்த ராதிஷா அங்கிருந்து நடக்கலானாள். ஆனால் அதே நேரம் டென்ட்டில் இருந்து வெளியே வந்த கவின் யாதவ் வர்மா அவனுடைய பாதுகாவலர்களை பார்த்து, நீங்கள் இருவரும் இதற்கு மேல் என் பின்னே வர தேவையில்லை, போய் மீட்பு பணியில் ஈடுபடுங்கள் என்றான். அவர்கள் இருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. நாம் தான் அந்த பெண்ணிடம் பேசவே இல்லையே, ஆனாலும் ஏன் சிஎம் கோபப்படுகிறார் என்று யோசித்து கொண்டே இருவரும் அவ்விடத்தை விட்டு நகர்ந்தனர். ராதிஷா அங்கு நின்றிருந்த ஹீராவின் அருகில் போனாள். எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், நான் அவசரமாக ஒரு கால் செய்ய வேண்டும், உங்கள் ஃபோனை தருகிறீர்களா? என்னுடைய ஃபோனில் டவர் எடுக்கவில்லை என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டாள். ஆனால் ஹீரா அவளை முறைத்து பார்த்து கொண்டே, நான் ஒன்றும் இதை சும்மா விளையாடுவதற்காக வைத்து கொண்டிருக்கவில்லை. இது முதலமைச்சரின் டைரக்ட் லைன் கனெக்ட் பண்ணப்பட்ட ஃபோன். இதிலிருந்து கண்டவங்களுக்கு ஃபோன் பண்ணுறதை நான் அனுமதிக்க முடியாது என்றாள் ஹீரா முகத்தில் அடித்தாற்போல். சிஎம் கவின் யாதவ் வர்மா போல் ஒருவரிடம் வேலை செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த குணம் சற்றும் பொருந்தவில்லை. மக்களை காப்பாற்றும் பணியில்தான் அனைவரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னிடம் மட்டுமல்ல, இனி யாரிடமும் இதுபோல் கடுமையாக பேசாதீர்கள். சற்று மரியாதை கொடுத்து பேசினால் இன்னும் நன்றாக இருக்கும் என்றாள் ராதிஷா. ஹீராவிற்கு அவள் சொல்லியது புரியாமல் இல்லை. சாரி மேடம், இந்தாங்க என்றாள் ஹீரா. அவள் கையில் இருந்து ஃபோனை வாங்கிய ராதிஷா அவசரமாக யாருக்கோ கால் செய்தாள். என்னங்க, கதை நல்லா இருக்கா? கதை நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த க்யூட்டான லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.